தென்றலை தீண்டியதில்லை நான் தீயை விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி அஞ்சா நெஞ்சம் படைத்த வீரன் வாஞ்சிநாதன் பிடித்த கொடி. நம்ம சேனலை பார்க்க வரைக்கும் நண்பர்களே, நம்ம ஒரு ரசிகராக சிவாஜி சாருடைய நிறைய திரைப்படங்களை வந்து பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு படங்களுமே ஒவ்வொரு விதமான கருத்தை வந்து நமக்கு வந்து சொல்லுது. நான் எடுத்துக்கிட்ட நிறைய திரைப்படங்களை சொல்லலாம். ஆனால் நான் ரீசெண்ட் டைமில் பார்த்த ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K ஜென்ரேஷனில் ரொம்பவே வந்து இந்த கருத்து ரொம்ப தேவைப்படுது. ஆனால் இந்த ஒரு கருத்தை வந்து முன்னாடியே வந்து சிவாஜியோட படத்தில் இடம் வச்சிருக்கு அப்படிங்கும்போது வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்ல வந்த விஷயம் அந்த அளவுக்கு ஒரு மெயினான ஒரு பாயிண்ட்டு. அதாவது என்ன அப்படின்னா, நான் அந்த கருத்தை மட்டும் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய மக்கள் பிறப்பால் கெட்டவங்க கிடையாது. ஒருவேளை அவங்க வளர்க்கப்படக்கூடிய விதம் அவங்கள வந்து கெட்டவங்களாக மாற்றிடலாம். அப்படிப்பட்ட கெட்டவங்களாக மாறுறவங்க ஒரு கட்டத்தில் திருந்தி வாழ்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் சிவாஜி சாருடைய அந்த ஒரு படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஒரு கருத்தை சிறப்பான திரைக்கதையோடு சொன்னது தான் முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஓகே, அந்த படம் என்ன அப்படிங்கிறதையும் அந்த படத்தை பற்றி தான் நம்ம வந்து கொஞ்ச நேரம் பேச போகிறோம். ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பற்றி பார்த்துடலாம். இந்த படம் வந்து 29 மார்ச் 1963 வெளியான சிவாஜி சாருடைய இருவர் உள்ளம் திரைப்படம் தான். இந்த படத்துடைய இயக்குனர் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா எல்வி பிரசாந்த். இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியவர் வந்து கருணாநிதி அவர்கள். ஸோ கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து உண்மையிலே அவர் திரைக்கதை எழுதினாலே அந்த அப்படியேப்பட்ட படங்களை வந்து நம்ம தனியாக வந்து பேசலாம். ஸோ அப்படி வந்து ஒரு படம் தான் இது. அவருடைய திரைக்கதையில் தான் படம் வந்து வெளிவந்திருக்கு. இந்த படம் வந்து எழுத்தாளர் லட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய நாவலை தழுவி தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த நாவலை படித்து அதில் இன்ஸ்பயர் ஆகி அதிலிருந்து திரைக்கதை எழுதி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதனால என்னவோ தெரியல, இந்த படம் வந்து மிகப்பெரிய வச்சு வந்து பெற்றது. சரி, ஓகே, இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிவாஜி சார் எப்போதுமே ஜாலியாக இருக்கார். ஊர் சுற்றக்கூடிய ஒரு இளைஞனாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உல்லாசமாக பெண்களோட பழகி ஊரை வந்து நல்லா சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு மருத்துவம் படிக்கக்கூடிய ஒரு மாணவன். மருத்துவம் படித்து முடிச்சதுக்கப்புறமா சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய மாமாவுடைய ஒரு கம்பெனி ஒன்று வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் தான் கதாநாயகி சரோஜா தேவியை காண்கிறாரு. அப்போ சிவாஜி சாருக்கு அவங்க மேலே ஒரு காதல் வந்து ஏற்படுது. ஆனால் சிவாஜி சார் பற்றி இவங்களுக்கு வந்து தெரியும். இவர் வந்து பெண்களோட உல்லாசமாக இருப்பார், இவர் வந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி வந்து இவங்களுக்கு வந்து தெரியும். இதனாலேயே சரோஜா தேவிக்கு வந்து கொஞ்சம் மனசு வந்து கேட்கல. ஆனால் சிவாஜி சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இதுக்கு முன்னே இருந்த அந்த வாழ்க்கையை விட்டுட்டு இப்போ திருந்தி சரோஜாதேவி கூட ஒரு திருமண வாழ்க்கையில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கிறாரு. சரோஜாதேவி சிவாஜி சாரை திருமணம் பண்ணுறதுக்கு மறுக்கிறாங்க. அந்த சமயம் சிவாஜி சாருடைய தங்கைக்கு டியூஷன் ஆசிரியராக சரோஜாதேவி வந்து வராங்க. சிவாஜி சாருடைய பெற்றோர் சரோஜாதேவியை பார்த்துட்டு தன்னுடைய மகனான சிவாஜி சாருக்கு இந்த ஒரு பெண் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசி முடித்து திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க. ஆனால் இங்கே அதுக்கடுத்து நடந்ததா மிகப்பெரிய ஹைலைட்டு என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு அப்புறம் சிவாஜி சார் மேலே சரோஜாதேவிக்கு எந்த விதமான ஈர்ப்புமே வந்து ஏற்படலை. இன்னுமே அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் தான் வந்து இருக்கிறாங்க. இப்படி சரோஜாதேவியும் சிவாஜி சாரும் ஒன்று சேர்ந்தாங்களா, இதுக்கடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த மாதிரியான கதைக்களம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற ஒரு கதை தான். ஆனால் அப்படிப்பட்ட கதையை அப்போமே சிவாஜியோட படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. உண்மையிலே நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு அற்புதமான நாவல், அற்புதமான படைப்பை வெளியே வரும்போது மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான். கருணாநிதி அவர்களுடைய வசனம் எல்லா திரையரங்குகள்லையுமே கரவொலிகளை எழுப்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் சிவாஜியோட நடிப்பாக இருக்கட்டும், சரோஜாதேவி அவங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும் ரொம்பவே சிறப்பாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் சிவாஜி சாருக்கு தாயாராக நடிச்சிருக்கக்கூடிய சந்தியா அவங்களுடைய நடிப்பை வந்து ரொம்பவே பேசும்படியாக இருந்துச்சு. அது முக்கியமாக அதை பேசியாகணும். இந்த படத்துக்கு இசையமைச்சவர் KV மகாதேவன். இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தரம் குறையாத தங்க மாதிரி தான் வந்து இருக்குது. எல்லா பாடல்களுமே கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளால் தான் வந்திருக்கு. கண்ணெதிரே தோன்றினா ஸோ இந்த பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வச்சு வந்து பெற்றுது. ஓகே, இப்போ இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த படத்தை பற்றி பேசினா கூட நம்ம நிறைய வந்து பேசலாம். முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய திரைக்கதை தான் உண்மையிலே சிறப்பாக வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்ல வந்த கருத்து, நான் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். வாழ்க்கையில் மனுஷங்க தவறு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சகஜமான ஒரு விஷயந்தான்.
திருந்தி வாழ நினைப்பவங்களுக்கு நம்ம என்றைக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த படம் வந்து வெளிவந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, இருவர் உள்ளம் இந்த படம் வெளியாகி நேத்தோட கிட்டத்தட்ட 61 வருடங்களை வந்து நிறைவு செஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து எந்த அளவுக்கு ரசிச்சிங்க அப்படிங்கிறதையும், இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.